ஹலோ ஃபார்மர்ஸ், இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தனுகா அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த கசு பி அப்படிங்கிற ஒரு ஃபங்கசைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பூஞ்சான புள்ளி. இது எல்லா வகையான பூஞ்சானத்துக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெண்டு பூஞ்சான தாக்குதலுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான். அது என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். இந்த மருந்தை நம்ம தக்காளியில் ஏற்படக்கூடிய இயர்லி பிளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சான பாதிப்புக்கும், அதே மாதிரி ரைஸ் அதாவது நெற்பயிரில் ஏற்படக்கூடிய பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பூஞ்சான பாதிப்புக்கும் இந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 2 பயிருக்கு மட்டும்தான் இந்த மருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 2 பயிர்களில் ஏற்படக்கூடிய இந்த 2 பூஞ்சான தாக்குதலுக்கு மட்டும்தான் அதிகப்படியான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதை ரெக்கமெண்டேஷனாக கம்பெனிலே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமலும் நம்ம சொன்ன இந்த பிளாஸ்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த இயர்லி பிளைட்டாக இருக்கட்டும், இந்த 2த்துக்குமே எந்த ஒரு பயிரில் ஏற்பட்டுச்சுனாலும் நம்ம இந்த பூஞ்சான தாக்குதலுக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும். இந்த மருந்து யூஸ் பண்ணுறது மூலமா இந்த பூஞ்சானம் பரவாமலும் ப்ரிவெண்ட் பண்ணும். ப்ளஸ் கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் முழுசாக குணப்படுத்துறதுக்கும் இந்த மருந்து பயன்படுத்து. இந்த மருந்தில் என்ன டெக்னிக்கல் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது கசு காமிசின் 3% SL ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது சால்யூபிள் லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நம்ம தண்ணியில் கலந்ததுக்கப்புறமே தண்ணி மாதிரியே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு எந்த ஒரு மருந்தும் கலந்தது மாதிரியே தெரியாது. அது மாதிரி இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே தான் இதில் டெக்னிக்கல் என்னென்ன இருக்குது. பேர் கசுபி. அதுமாதிரி இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன். அப்படின்னா இந்த இயர்லி பிளைட்டோ அப்படி இல்லைன்னா இந்த பிளாஸ்ட்டோ இதில் எல்லா இடமும் இந்த பூஞ்சான தாக்குதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா இடமுமே இந்த மருந்து டைரெக்டாக படலைனாலும் இது சிஸ்டமேட்டிக்காக பயிரில் ஊடுருவி வேலை செய்கிறது மூலயமா இதை குணப்படுத்திட முடியும். அதனால் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அது பரவி இருக்க இடத்துல இது நேரடியாக படலைனாலும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி பிளாஸ்ட் அப்படிங்கிற பூஞ்சான தாக்குதலை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்க்கும்போது, இலைகளில் அங்கங்கே ஒரு தீக்காயம்பட்டது மாதிரி அப்படி காயமாக இருந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இது நம்ம பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நெற்பயிரில் இதோட தாக்குதல் நெற்பயிர்னு கிடையாது, எதில் இந்த பிளாஸ்ட் தாக்குதல் ஏற்பட்டுச்சுனாலும் இலைக்கு நேரே அது இந்த எதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ 2 சைடுமே இலைக்கு 2 சைடுமே அப்படியே ஒரே மாதிரி பிளாக்காக இருக்கும். ஒரு பிளாக் ஸ்பாட் மாதிரியே இருக்கும். ஆனால் அது லீஃப் ஸ்பாட் கிடையாது. இது இந்த பிளாஸ்ட் தான். ஸோ இந்த பிளாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம காசுபி அப்படிங்கிற ஃபங்கசைடு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இயர்லி பிளைட்டுன்னு சொல்லக்கூடிய தக்காளியில் ஏற்படக்கூடிய இந்த ஃபங்கஸ் பாதிப்புக்கு நம்ம இந்த மருந்து யூஸ் பண்ணலாம். இயர்லி பிளைட்டுங்கிற நோயும் ஏற்படும், லேட் பிளைட்டுங்கிற நோயும் ஏற்படும். இந்த பூஞ்சான தாக்குதலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இயர்லி பிளைட் பரவும் வேகம் ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர்டு டு லேட் பிளைட் பூஞ்சான தாக்குதலோடு நம்ம ஒப்பிடும்போது இந்த இயர்லி பிளைட்டோட தாக்குதல் கம்மியாக தான் பரவும். அதே மாதிரி பயிரை உடனே அழிக்கிற அளவுக்கு இந்த இயர்லி பிளைட்டோட தாக்குதல் இருக்காது. இதுவே இந்த லேட் பிளைட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பூஞ்சான தாக்குதலால் பயிரே மொத்தமாக அழிகிற அளவுக்கான பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த 2 பூஞ்சான நோய்கள்லையும் தாக்குதல் ஏற்படுத்துகிறது வேறு பூஞ்சானம் தான், ஒரே பூஞ்சானம் கிடையாது. அதனால் இந்த 2ஓட விளைவுமே வேறுபடுது. அது என்னங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இந்த இயர்லி பிளைட் அப்படிங்கிற பூஞ்சான தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கை, அதாவது ஃபங்கஸ் என்ன பூஞ்சானம் அப்படின்னா ஃபங்கஸ் அல்டர்னேரியா சோலானி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சானம் தான். இதுவே இந்த லேட் பிளைட் அப்படிங்கிற பூஞ்சான தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சானம் என்ன அப்படின்னா ஓமிசைட் ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சானம் தான். ஸோ இந்த 2 பிளைட்டில் நமக்கு இந்த இயர்லி பிளைட் பூஞ்சான தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மருந்து யூஸ் ஆகும். அதேமாதிரி இந்த மருந்தை எல்லா வகையான பூச்சிகளோடையும் பூஞ்சானங்களோடையும் சேர்த்து பயன்படுத்த முடியாது. எதனாலங்கிறத நம்ம சொல்லிடுறோம். நம்ம சொல்கிற ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே இந்த மருந்தை கலந்து பயன்படுத்தலாம். அது என்னென்னா அல்கலைன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த pH வேல்யூ ஒரு 7க்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு நுண்ணூட்ட சத்து மருந்தாக இருந்தாலோ இல்லைனா பூச்சிக்கொல்லியோ பூஞ்சானக்குள்ளியோ தாவர வளர்ச்சி ஊக்கியாக இருந்தாலோ அது கூட சேர்த்து இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடாது. எதனால் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா பயிர் சேதம், பயிர் இழப்பு ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி அல்கலைன், அதாவது நம்ம உதாரணத்துக்கு இப்போது இந்த ஹியூமிசால் எடுத்துக்கலாம். அதாவது ஹியூமிக் ஆசிட். இந்த ஹியூமிக் ஆசிடோட அடர்த்தி அதிகம்தான். இது pH வேல்யூவை மாற்றக்கூடியது தான். ஸோ முடிஞ்ச அளவு இது கூட மிக்ஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். அதுமாதிரி இந்த பயோவீட்டா இந்த மாதிரியான pHஐ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகளை தவிர்த்து மற்ற எல்லா வகையான பூச்சிகள் கூடயும் பூஞ்சான கூடயும் சேர்த்து பயன்படுத்தலாம். நுண்ணூட்ட சத்து மருந்துகள் கூடயுமே சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அது மாதிரி இந்த மருந்தோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml 3 ml வரை நம்ம கலந்துக்கலாம். 2 ml அப்படிங்கிறது பயிர்களில் ஒரு 10 பயிருக்கு
எந்த ஒரு செடியாக இருந்தாலும் ஒரு 10 செடிக்கு ஒரு செடி இல்லைனா 2 செடி, மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 5 செடி அது வரை இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா 2 ml ஊற்றி பயன்படுத்துங்க. அப்படி இல்லை 10 செடினா 10 செடிக்குமே இந்த பிளாஸ்ட்டோ இல்லைனா ஏர்லி பிளைட் தாக்குதலோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 3 ml ஊற்றி பயன்படுத்துறது நல்லது. எதனால்னா ரிசல்ட் உடனே கிடைக்கும். டோஸுக்கு ஏற்ற ரிசல்ட் வந்து சீக்கிரமே அக்கர் ஆகும். அதனால் 2 mlலேருந்து 3 ml 2 ml வந்து ஆவரேஜான பாதிப்புக்கும் 3 ml வந்து மேக்ஸிமமான பாதிப்புக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏக்கருக்கான ரெக்கமெண்டேஷன் வந்து 400 mlலேருந்து 600 ml வரை தேவைப்படும். 1/2 லிட்டருக்கு மேலேயே தேவைப்படும். ப்ரைஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மருந்தை வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிளாஸ்ட்டுக்கும் ஏர்லி பிளைட்டுக்கும் எல்லா வகையான பயிர்களுக்குமே யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எந்த வகையான பூ வகை பயிராக இருக்கட்டும், காய் வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 2 டிசீஸுக்கு யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும். அதுமாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஈக்குவல் ப்ரைஸ் பேக்கேஜ்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னா இதில் வந்து 3 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ்ன்னு பார்த்தா ஈக்குவலாக தான் வரும். 1/4 லிட்டரோட ப்ரைஸ் வந்து 300 ரூபாயினும், 1/2 லிட்டரோட ப்ரைஸ் வந்து 600 ரூபானும், 1 லிட்டரோட ப்ரைஸ் வந்து 1200 ரூபானும் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்தலாம். அதேமாதிரி இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதனால நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோவோட இம்ப்ரெஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டுறது கூடுதலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து பல பேருக்கு போய் சேரும். அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரி தொடர்ந்து நம்ம போடுற எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக சேரும்.